அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு தமிழகத்துல அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்த கொடுத்த நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க மட்டும் தான் மாத்தி மாத்தி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஒரு புதிய நபர் வந்து தமிழகத்துல ஜெயிச்சது இதுதான் முதல் தடவ. மக்கள் மாற்றத்த விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம எல்லாருக்குமே தெளிவா புரியுது. என்னடா இவ அரசியல் பேசுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. அரசியல் கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்பதான் இந்த நாட்டுல பெண்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் சலுகைகள் கொடுக்கப்படுது, இன்னும் எந்த விஷயங்கள்ல பாதுகாப்பு கொடுக்கப்படுது, இன்னும் எந்தெந்த விஷயங்கள்ல நமக்கு நம்பிக்கை கொடுக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எல்லோருமே அரசியல தெரிஞ்சிருக்கணும். அதுல இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன்னா, நம்மளோட வாக்குரிமைகள செலுத்தியிருக்கோம். இந்த வேட்பாளர் தான் நம்ம தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கோம் இல்லையா? அதற்கான ரிசல்ட்ட தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாள்ல தான் நம்ம இருக்கோம். இந்த 2026ல 109 இடங்கள்ல வெற்றி பெற்று முன்னிலையில இருக்கக்கூடியது தமிழக வெற்றிக் கழகம், விஜய். இவங்க பெரும்பான்மையில ஜெயிக்கிறதுக்கு 9 இடங்கள மிஸ் பண்ணிட்டாங்க. பெரும்பான்மை அப்படின்னா 118 இடங்கள்ல ஜெயிச்சா தான் பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க முடியும். இருந்தாலும் ஆட்சிய பிடிச்சது தாவேகா, விஜய். எத்தனையோ எதிர்மறையான விமர்சனங்கள கடந்து தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா இவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இவங்க ஆட்சிய பிடிச்ச உடனே முதல் கையெழுத்து இதுதான் அப்படின்னு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப அவசியமான சில விஷயங்களா இருக்கு. அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க போடப்போற முதல் கையெழுத்தே 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு உதவித்தொகையா போன ஆட்சியில கொடுக்கப்பட்ட தொகைய விட இவங்க அதிகமா கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. முதல் கையெழுத்து இதுதான் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே அடுத்த மாசத்துலருந்து பெண்களுக்கு ரூ. 3000 உரிமை தொகை வரப்போகுது. அதனால எல்லா பெண்களுமே இதை எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்ல, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. எல்லா பஸ்ஸுகள்லையுமே பெண்களுக்கு ஃப்ரீயா பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சலுகையும் கொடுக்கப்படுது. இது எந்த மாதிரி விஷயங்களுக்கு பொருந்தும், பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு, இன்னும் கல்வி கடன், இன்னும் மருத்துவ சலுகை அதாவது 25,00,000 ரூபாய் மருத்துவ காப்பீடாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, தாலிக்கு தங்கம், இன்னும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஸ்கூட்டி இலவசமா கொடுக்கப்படும். இது போல நிறைய திட்டங்கள அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவு தமிழ்நாட்டுல சாத்தியமாக போகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள எந்த அளவு காப்பாத்துறாங்க? இன்னும் சொல்லாத சில விஷயங்களையும் இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனவே யார் ஆட்சியை பிடிச்சாலும் நமக்கு நல்ல ஆட்சியா இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு துணையா இருக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.